ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்க நம்ம கேமிங். நம்ம போன வீடியோவில் போட்ட மாதிரி இந்த வீட்டை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவோம் இந்த தடவை. பாருங்க, சுற்றி எல்லாம் முன்னாச்சு. மேலே மட்டும் இந்த காபல் ஸ்டோனை வச்சு பூட்டிட்டு இன்னொரு ரூஃப் போடணும். ஆகுற வேலையை பார்ப்போம். டப்புன்னு வேலையை முடிச்சு கிடுகிடுன்னு போய் அடுத்த வேலையை பார்க்கணும். அடுத்து என்ன வேலை தானே, எல்லாம் மைனிங் தான். எங்கே கோளாறு மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சிருப்பேன் தப்பா, ஆனால் கண்டுக்க கூடாது. 1 2 3 4 5 6 ஒன்று 8 தான் இருக்கு. போச்சா, காபல் ஸ்டோன் இல்லையா? சுச்சோ, இப்போ காபல் ஸ்டோனுக்கு நான் எங்கே போவேன்? அப்படிங்கிறதுனால டப்பு பொழந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த வீடியோ தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. போட்டாக்கா போடுங்க, அவ்வளோதான். நான் கூட அதிகமாக கிடைக்கும்னு நினச்சேன். இது திடீர்னு போய் ஒரு ஜம்ப் போட்டு 7 8 9 12 13 14 15 16 17 18 அவ்வளோதானா? சரி, இந்த இடத்துல டிசைனுக்காக இந்த ஸ்டோனை சுடுறோமா? எப்படி எல்லாத்தையும் வச்சு பயன்படுத்த கற்றுக்கணும். இங்கே வந்து அந்த படிக்கிட்டு வைக்கணும், அதுக்காக செஞ்சுக்கலாம். எப்படி கெட்டான்? ஐயோ, வச்சு விட்டு முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் தேவையான பொருட்கள்லாம் செஞ்சு எடுத்துட்டு வருவோம். இதுக்குள்ள ஏதாவது போடு. என்ன செய்ய முடியும்? மரம் வெட்டணும். மரம் பக்கத்துலயே இருக்கேன். அப்படி போட்டு எங்கடாது அடுத்து கிடுகிடுன்னு போட்டா வேற வந்துச்சு. போட்டு விட வேண்டியதே. செஞ்சுக்கலாமா? பிக்காக்ஸ் வச்சுருக்கோம். மீதிக்கு இது என்னது? இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்க்கலாம். எங்கிட்டு போறது? இதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, அவசரப்பட்டு செஞ்சுட்டேன். சரி விடுங்க. அடுத்து என்ன வேலை? வேற என்ன? மறந்தே வெட்டணும். ஜம்ப், அப்பா சரியான அடி. 2 ஹெல்த் குறைஞ்சு போச்சு. டப்புன்னு வெட்டிட்டு போய் இருக்கணும். இப்ப அட்டா மரம். இப்ப பாருங்க, நான் 2 மரத்தான வெட்டினேன். ஒரு 6 12 அந்த கிட்ட கிடைச்சிருக்கலாம். பாருங்க, இங்க பாருங்க, அதுக்குள்ள 13 கிடைச்சிச்சு.
அடுத்து செகண்ட் ஃப்ளோர்ல அப்புறம் கட்டிக்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், போய் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கெல்லாம் இது ஃபார்ம்லாம் பண்றதுக்கு ஒரு ஃபார்மிங் பிளேஸை செய்வோம். என்ன பண்ணுவோம், 1 2 3 4 5 7 8 ரெடி போட்டாச்சா? சச்சோ, இன்னொன்று ஒன்று செய்யணுமே. மண்டிடுது. அதான் அங்கிறது சரியான அடி. ஓடி போய் செய்ய முடியாதா? ஏய், எனக்கு இது வேணும்டா. ஐயன் இல்லையா? இல்லையா ஐயன் போச்சா? சொல்லமுத்தா சொல்லி முடிந்து இப்போ இதுலேயே முடியுமா? ஆப்பாடா, பாருங்க என்னோட கை விலைய. ஏய் அப்பா, வாட்ட ஜம்ப். நானே வந்து புகழ்ந்து பேசிக்க வேண்டியதே. போட்டு நம்ம போடுறோம். இப்ப என்ன பண்ணுவோம்? இல்ல இது இருக்கு. நல்லாதான் மேல போடுறோம். இதுக்கு முன்னாடி இல்லைன்னா கீழே கீழே போய் தண்ணி தண்ணியை மூட்டு வரணும். ஏம்மா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஓட வேண்டியது கிடையாது. இவருக்கு இப்ப இங்க ஊத்திட்டேன்னா அடுத்த சைடு கிட்டைக்கு தண்ணி எங்கேயுமே இல்லை. எல்லாம் தூரத்துலயே இருந்தா எங்கன்னு போய் எடுப்பேன். வந்துட்டேன் தம்பி. எங்க சன்செட் ஆகுது. இதை கண்டுபிடிப்பு. தண்ணியில நம்ம பாட்டு ஓடி போறோம். ஐயோ, அதுக்குள்ள உடஞ்சு போச்சு. இன்னும் 3 இருக்கு. தூங்கிட்டு வெளியில வருவோம். அப்பா ஜம்ப். ஆடு எங்க தலையை உள்ள விட்டுட்டு இருக்க? அந்த மனுஷன் நம்ம பெட்டு நம்ம வீட்டுல இல்லாம வேற எங்க இருக்கும்?
ஓகே. இப்படிக்கா பார்த்து இப்படிக்கா பட்டுரும். இப்பத்தின் நம்ம கைக்குள்ள இருக்கலாம். ஒருத்தன் நம்மளை தேடி வருவான். என்ன பண்ணணும் கண்டுக்காம அப்படி பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும், நேரத்தை போட்டு ஏய், ஏய், என் ஃபார்ம் மேலேயே வந்து போச்சு. என்னையே தள்ளி விடுறியா நீ? சொல்றா வரேன். எங்க வை? அவங்க நானே கையால குத்தி கொண்டிருக்கணும். என்னடா இது ஆப்பிள் தான் இருக்குது, கேரட் இல்லையா? ஆப்பிள் ஏற்றி சாப்பிடுவோம். நீங்க என்ன ஏற்றி போடுறதெல்லாம் தூக்கி போடுங்க. பார்த்துக்கலாம். தங்க ஆப்பிள் இப்போ இதுதான் சாப்பிடணும். பாருங்க லைஃப் கிடுன்னு இருக்கு. அம்மா என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண போறோம் எனக்கு கிராஃபிங் டேபிள் போய் இதை செய்ய போறோம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோ நான் அடுத்து போடுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய், டாட்டா.